உலகப் பயணிகளின் புத்தகம். வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி. காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 116. ஒரு சீரற்ற பரந்த ஏற்றம் இப்போது அவரது கால்களை கவர்ந்தது. ஒரு பெரிய இயற்கையின் குழப்பமான அழைப்பிற்கு பதிலளித்து அவர் உடலமைக்கப்பட்ட மனதின் எல்லைகளைத் தாண்டி பரந்த தெளிவற்ற சர்ச்சைக்குரிய துறைகளில் நுழைந்தார். அங்கு எல்லாம் சந்தேகம் மற்றும் மாற்றம் மற்றும் எதுவும் இல்லை, நிச்சயமற்ற தேடல் மற்றும் உழைப்பின் உலகம். தெரியாதவர்களின் முகத்தை சந்திப்பவராக, பதில் சொல்ல யாருமில்லாத கேள்வி கேட்பவராக, ஒருபோதும் தீர்க்கப்படாத பிரச்சனையில் ஈர்க்கப்படுபவர். அவர் மிதித்த நிலத்தின் மீது எப்போதும் நிச்சயமற்றவராக, எப்போதும் மாறாத இலக்கை நோக்கி ஈர்க்கப்பட்டவராக, மாறுதலில் சந்தேகங்கள் நிறைந்து ஒரு நிலத்தில் பயணம் செய்தார். ஒரு நிலநடுக்கம் அடித்தளத்தில் கட்டுப்படுத்துகிறது. எதிரில் அவர் இதுவரை எட்டாத ஒரு எல்லையைக் கண்டார். மேலும் ஒவ்வொரு அடியிலும் தன்னைத்தானே நினைத்துக் கொண்டார். ஒரு தொலைவில் பின்வாங்கும் மாயமான அடிவானம். எந்த வீட்டையும் உடைக்காத ஒரு அலைச்சல் இருந்தது. ஒரு நெருக்கம் இல்லாத எண்ணற்ற பாதைகளின் பயணம். அவன் மனதை திருப்திப்படுத்த எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு அயராத அலைந்து திரிந்து தேடியது மற்றும் நிறுத்த முடியவில்லை. அங்கு வாழ்க்கை என்பது கணக்கிட முடியாதது. அமைதியற்ற கடல்களின் இயக்கம். விண்வெளியில் ஆவியின் நீண்ட மற்றும் துணிச்சலான பாய்ச்சல். நித்திய அமைதியில் ஒரு எரிச்சலூட்டும் இடையூறு. எல்லையற்ற ஒரு உந்துதல் மற்றும் பேரார்வம். அவளது ஆடம்பரமான விருப்பத்தை எந்த வடிவமாக கருதினாலும் குடியேறிய வடிவங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பித்து அவள் முயற்சித்த மற்றும் தெரிந்தவர்களின் பாதுகாப்பை விட்டுவிட்டாள். காலத்தின் மூலம் நடக்கும் பயத்தால் மேய்க்கப்படாமல், நாய்களின் விதி மற்றும் வாய்ப்புகள் மூலம் பயப்படாமல், அவள் பேரழிவை ஒரு பொதுவான அபாயமாக ஏற்றுக்கொள்கிறாள்.